இந்த பொம்மை தான் நமக்கு இன்னைக்கு சப்ஜெக்ட். இந்த பொம்மையை வச்சு லைட் பெயிண்டிங் பண்ண போகிறோம். செல்ஃபோன் கேமராவில் இருக்கக்கூடிய செல்ஃபோனில் இருக்கக்கூடிய ஃப்ளாஷ் இருக்குது இல்லையா, இந்த லைட்டை வச்சும் லைட் பெயிண்டிங் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த ஸ்டிக் லைட் இருக்குது இல்லையா, இந்த லைட்டை ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் ரொட்டேட் பண்ணி இந்த லைட்டை எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும், இதை வச்சு நிறைய பேர் நிறைய விதத்தில் லைட் பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க. இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில்னு நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ அது எப்படி பண்ணுறாங்க, அதுக்கு என்ன செட்டிங் வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டெமோ பண்ணி பார்க்க போகிறோம். சோனி கேமராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரியர் சிங்க் அப்படிங்கிறது வந்து ஃப்ளாஷ்லேயோ ட்ரிகர்லேயோ இல்லை, கேமராவில் தான் இருக்குது. ஃப்ளாஷையும் ட்ரிகரையும் நீங்கள் கேமோட மவுண்ட் பண்ணிட்டாலே போதும், மற்ற வேலைகளை கேமரா பார்த்துக்கும். ஃப்ளாஷ் அண்ட் ட்ரிகரை எப்படி பேர் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா இங்கே ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். பேர் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த வேலையை நம்ம செய்ய முடியும். ஸோ ஆல்ரெடி அதுக்கான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்கிறதுனால நான் இந்த வீடியோவில் அந்த சிங்கிங்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லலை, ஏன்னா டைம் ரொம்ப அதிகமாக போயிடும் வீடியோ. இதுதான் செட்டப். இன்னைக்கு இந்த கேமராவை ஒரு ட்ரிகரோட கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இங்கே AD200 லைட்டு மேலே சாஃப்ட் பாக்ஸில் மாட்டி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். குரூப்பையும் சேனலையும் ரெண்டையும் பேர் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு முன்னாடி ஒரு கரடி பொம்மையை நிப்பாட்டி வச்சுருக்கேன். ரைட், நான் ஃப்ளாஷ் சும்மா ட்ரிகர் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ ஃப்ளாஷ் வந்து பேரில் தான் இருக்குது. கேமராவை மேனுவல் மோடில் வச்சுருக்கோம். உங்களுக்கு சைடில் பார்க்கும்போதே தெரியும், எம்னு போட்டிருக்குது இல்லையா. ஸோ இது வந்து கேமரா மேனுவல் மோட்ல இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஃபிளாஷ் சிங்க் ஆயிருக்கு அப்படிங்கிறது மேல நமக்கு இந்த ஐகான் மூலமா பார்க்க முடியுது. இந்த ஃபிளாஷுக்கு பக்கத்துல ஒரு ஆரஞ்சு கலர் டாட் தெரியுது பார்த்தீங்களா, இந்த ட்ரிகர் வந்து சிங்க் ஆயிருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரியல் லாங் எக்ஸ்போசர் ஷாட் வித் ஃபிளாஷ் யூஸ் பண்ணி பண்ணும்போது அதுக்கு தான் இந்த ரியர் கர்டன் சிங்க் அப்படிங்கிற ஒரு ஃபிளாஷ் செட்டிங் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கர்டன் சிங்க்லேயே நம்ம இந்த மாதிரி லாங் எக்ஸ்போசர் எடுக்க முடியும், பிரச்சனை இல்லை. பட் சப்ஜெக்ட்டுக்கு மேலே முன்னாடியே லைட் அடிச்சிடும். அதுக்கப்புறம் தான் நம்மளோட லைட் பெயிண்டிங் பண்ணுவோம் இல்லையா. நம்ம அதுக்கப்புறமா கொடுக்குற அந்த லைட் உங்கள் சப்ஜெக்டை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சரியான ஒரு எக்ஸ்போசராக இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரியர் கர்டன் சிங்க் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்டே பிளான் பண்ணி லைட் பெயிண்டிங் எல்லாம் எப்படியெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்து முடித்ததுக்கு அப்புறமா ஃபைனலாக அந்த ஃப்ளாஷ் வந்து ஃபயர் ஆகும் சப்ஜெக்ட் மேலே. அந்த அவுட்புட் நல்லாவே இருக்கும். ஸோ அதனால தான் பெரும்பாலும் லைட் பெயிண்டிங் பண்ணும்போது கடைசியாக ஃப்ளாஷை ஃபயர் பண்ண வைக்கிறாங்க. மெனுவில் போகிறோம் அப்படின்னாலும் கீழே வந்தீங்கன்னா எக்ஸ்போஷர் அண்ட் கலர் செட்டிங்கில் உள்ள போனீங்கன்னா ஃப்ளாஷ் செட்டிங் இருக்கும். ஸோ இதில் போய் கூட ஃப்ளாஷ் மோடை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஃப்ளாஷ் மோடை மாற்ற போகிறோம். ஏன்னா நார்மலாக ஃப்ளாஷ் யூஸ் பண்ணும்போது ஃபில் ஃபிளாஷ் தான் வச்சிருப்போம். இது முன்னாடியே ஃபயர் பண்ணிடுச்சு அப்படின்னா லைட் பெயிண்டிங் பண்றது டிஸ்டர்ப் ஆகும். அதனால நமக்கு லைட் பெயிண்டிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலா ஃபிளாஷ் ஃபயர் பண்ண வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு கொடுத்துருக்கிற ஒரு ஆப்ஷன் தான் ரியர் சிங்க் ஆப்ஷன். ஸோ கேமராலேயே இதை நம்ம மாத்திக்கிட்டோம் அப்படின்னா கடைசியா தான் ஃபிளாஷ் ஃபயர் ஆகும். நான் இப்போ டெமோ காமிக்கிறேன். இன்னமும் நான் இந்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ண தான் போறேன். டோட்டலா சுத்தமா லைட் இருக்கக்கூடாது. ஓகே, ஸ்டிக் லைட்டா ஆன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த கேமராவோட செட்டிங் பாத்தீங்கன்னா 100 இருக்கு, 1/100 இருக்குது ஷட்டர் ஸ்பீடு. ISO 100லயே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. இந்த ஷட்டர் இருக்குது பாத்தீங்களா, இந்த ஷட்டரை தான் கம்மி பண்ணணும். ஷட்டர் வந்து எவ்வளவு கம்மி பண்ணா நமக்கு அந்த மீட்டர் வந்து 0 ஆகுதுன்னு பார்ப்போம். இன்னும் பிளிங்க் ஆயிட்டே தான் இருக்கு. நான் 4 செகண்ட் வரைக்கும் கம்மி பண்ணிட்டேன், 8 செகண்ட் போயிட்டேன். சுத்தமா லைட்டே இல்ல. 15 செகண்ட் 20 செகண்ட் போனாலும் லைட்டு கிடைக்கல. இப்போ இந்த லைட் அந்த பக்கம் கொண்டு வந்தோன்னு பாத்தீங்களா, அங்க பிளஸ்ல காட்ட ஆரம்பிக்கும். நமக்கு இந்த மீட்டர் வந்து பாக்குறது வேஸ்ட். இந்த மீட்டரை பார்த்து செட்டிங் செட் பண்றோம் அப்படின்னா அது வந்து ஆம்பியன்ட் லைட்டுக்கு தான் செட் ஆகும். இந்த மாதிரி ஃபிளாஷ் யூஸ் பண்ணி பண்றதுக்கு செட் ஆகாது. ஃபிளாஷ் ஃபயர் பண்ணும்போது என்ன வருங்கிறது இதுல நம்ம பார்க்க முடியாது. நமக்கு தேவையான அளவுக்கு செகண்ட்ஸை நம்ம இங்க செட் பண்ணி வச்சுக்கலாம்.
நான் ஒரு 10 செகண்ட் வந்து சட்டரை ஓபன்ல வைக்கிறேன். 5.6ல இருக்கு. இத கூட இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு 7.1 வரைக்கும் நான் கொண்டு போய்க்கிறேன். செட்டிங் எல்லாம் ஓகே. ரியர் கர்டன் சிங்க்ல இருக்கு. 10 செகண்ட் ஓபன் பண்ணி வச்சுட்டேன். அப்பச்சர் வந்து 7.1ல வச்சிருக்கேன். ISO 100ல வச்சிருக்கேன். சட்டர் பட்டனை பிரஸ் பண்ணி விட்டுட்டு அந்த பொம்மைக்கு பின்னாடி போய் நின்னுட்டு இந்த லைட்டை ரொட்டேட் பண்ண போறேன். எடுக்க முடியுதாங்கிறத பார்ப்போம். ஸோ ஆன் பண்ணிட்டேன். ரைட், இவ்வளவுதான் விஷயம். இதை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றலாம். பொம்மை நல்லா ஷார்ப்பா தான் இருக்கு. பின்னாடி லைட் லீக் இருக்கிறதுனால நமக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களும் கொஞ்சம் தெரியுது. பட் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஃபுல்லா லைட்டே உள்ள வரக்கூடாது. அப்படின்னா நம்ம ஃபுல் டார்க்ல தான் இந்த வேலையை செய்ய முடியும். நான் F கம்மி பண்றேன். F10 வரைக்கும் கொண்டு போறேன். அதே மாதிரி இதை கொஞ்சம் இந்த பிளாக் ஸ்கிரீன் உள்ள வர மாதிரி கொண்டு வந்து வைக்கிறேன். ட்ரை பண்ணுவோம். ஓகே, லைட்லயே வந்து மோட சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கலர்ல வச்சுக்கிட்டு அதே 10 செகண்ட் தான். இப்போ அதுக்கு பதிலா நான் இப்படி காமிக்கிறேன். இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இது மாதிரி ஷேப்பை நம்மளால மாத்திக்கவும் முடியும். லைட்டை நான் இந்த மாதிரி ஃபிளிக்கர் மாதிரி பண்ண வச்சிருக்கேன். ஸோ இது மாதிரி ஃபிளிக்கர் பண்ண வச்சுட்டு நான் பின்னாடியும் ஃபுல்லா இந்த மாதிரிலாம் காமிச்சிட்டு ஃப்ரண்ட்ல லைட்டா வந்து காமிச்சேன். ஸோ அதோட ரிசல்ட் தான் இப்போ நீங்க பாக்குறீங்க. மொபைல்ல இருக்கும் இல்லையா டார்ச், இந்த டார்ச்சை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த டார்ச்சை யூஸ் பண்ணி இதே லைட் பெயிண்டிங் ட்ரை பண்ணி பார்ப்போம். எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். போட்டோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லைட்டை சுத்தி காமிக்கிறேன். இதுதான் ஜஸ்ட் ஒரு டெமோ எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக பண்ணினதுதான். நமக்கு எந்த மாதிரி கிரியேட்டிவா வேணுமோ அது மாதிரி எடுத்துக்கலாம். இது இப்படியே ஃபாலோ பண்ணணும்னு இல்லை. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ, எப்படி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி வச்சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரியர் கர்டன் சிங்க் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த 10 செகண்ட் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு பிளாஷ் ஃபயர் ஆகாது. 10 செகண்ட் எப்ப முடிய போகுதோ அப்பதான் பிளாஷ் ஃபயர் ஆகுது. இது வந்து ரியர் கர்டன் சிங்க்ல எடுத்தது. இது ஃபர்ஸ்ட் கர்டன் சிங்க்ல எடுத்தது. ஸோ ஃபர்ஸ்டே லைட் கொடுத்துரும் ஆப்ஜெக்ட்டுக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம கொடுக்குற லைட் வந்து ரெக்கார்ட் ஆகும். ஸோ இது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் கர்டன் சிங்க் தான். கடைசியா ஃபிளாஷ் அடிக்கணும் அப்படின்னா மட்டும் ரியர் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பபாய்.